BLDC ceiling fan conversion kit நம்ம AC/DCயில் ஓடக்கூடிய கன்வர்ஷன் கிட்டு இன்றைக்கி சோலாரில் எப்படி ஓடுதுன்னுங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து 50 வாட்ஸோடைய சோலார் பேனல். பார்த்தீங்களா, 50 வாட்ஸோட இது வந்து ஒரு பேனலுடைய ரேட்டு 3050 ரூபா ரேட்டு வரும். இதுலேயே நம்ம AC/DC BLDC சீலிங் ஃபேன் 28 வாட்ஸ் எடுக்கக்கூடிய சீலிங் ஃபேன் நம்ம ஓட வைக்கலாம். இப்போ வந்து சாயந்தர டைம்ங்கிறதுனால அந்த அளவுக்கு வெயில் இல்லை, பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப சாயந்தர நேரம். அதனால் பெரிய பேனில் வந்து இப்போது ஓட்டி காமிக்க போகிறேன். ஆனால் இந்த 50 வாட்ஸுடைய இதுலேயே ஓடும். இது வந்து பகல் நேரத்தில் மட்டும்தான் நம்ம ஓட்ட முடியும். ஏன்னா பேட்டரி வந்து சார்ஜிங் பண்ணுறதுக்குள்ளால் பண்ணுறணுன்னா இப்போ ஃபேனும் ஓடிட்டுருக்கும், சார்ஜிங் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய பேனல் தான் நீங்கள் நம்ம யூஸ் பண்ணணும். பெரிய பேனல்னால் இந்த பார்த்திங்களா, இது வந்து 125 வாட்ஸ் உடையது. இதுவும் லூம் சோலார் கம்பெனியுடையது தான். 125 வாட்ஸு அந்த பேனல் வந்து காட்டுறேன். சரிங்களா, இந்த பேனல் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தோம்னா பேட்டரியும் சார்ஜ் ஆகிக்கிடும். ஒரு சின்ன பேட்டரி நம்ம ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு உள்ளால் வரைக்கும் நம்ம நைட்டு நேரங்களில் வெயில் இல்லாத நேரங்களில் நம்ம ஓட்டணும்னா ஒரு சின்ன பேட்டரி கூட நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இனி சோலார் பேனல் வர லைனை வந்து கனெக்ட் பண்ணலாம். AC/DC BLDCயோட கன்வர்ஷன் RF டைப் கன்வர்ஷன் கிட்டு பயன்படுத்தி இதை கன்வெர்ட் பண்ணியிருக்கு. நார்மல் ஃபேன் மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது. BLDC இந்த கன்வர்ஷன் கிட்டு பயன்படுத்தி நம்ம கன்வெர்ட் பண்ண ஃபேனு பெர்ஃபார்மன்ஸு AC பவரில் ஓடுற மாதிரி நம்ம இது கரெக்டாக ஓடும் அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பின்ன ஸ்பீடாக இருந்தாலும் சரி, மற்ற பெர்ஃபார்மன்ஸ்னாலும் கொஞ்சம் பின்ன இருக்கும். ஏன்னா இது ஃப்ரீ எனர்ஜி. நம்ம அந்த ஒரு மைண்ட் செட்டில் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. கன்வர்ஷன் கிட்டு பயன்படுத்தி பண்ணக்கூடியது சில வேளை இப்படி தென்னி ஓடுறது, கொஞ்சம் நின்றுட்டு மறுபடியும் ஓடுறது, இப்படியெல்லாம் இருக்கும். ஏன்னா ஃப்ரீ எனர்ஜி. நம்ம அது அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம்னா, அந்த ஒரு மனப்பக்குவத்தில் வந்துட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நல்லா அதை பழகிக்கும். நிறைய ஃபேனெல்லாம் ஓடக்கூடிய இடத்துல வந்து ரொம்பவே நமக்கு பவர் சேவ் பண்ணலாம். அதாவது இது வந்து வெறும் 28 வாட்ஸ் தான் எடுக்கும். இது பாருங்கள், DC கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த DC கனெக்ஷனில் வந்து பேட்டரி சோலார் கனெக்ஷன் வந்து இதில் கொடுக்கலாம். AC வந்து 220 வாட்டு, அப்புறம் DC வந்து 12 வாட்டு. ஷாக் எதுவும் ஆகாது. இந்த ப்ளஸ் மைனஸ் கொஞ்சம் பார்த்து கொடுங்க. இந்த ஈவினிங் டைமுங்கிறதுனால அதிகமாக அந்த சார்ஜு கிடைக்க மாட்டேங்குது, பவர் கிடைக்கல. மற்ற நேரத்தில் வந்து சின்ன பேனல் 50 வாட்ஸுடைய பேனல்லே வந்து ஒர்க் பண்ணலாம். அந்த நல்ல ஃபுல் பர்ஃபார்மன்ஸு கிடைக்கும்.
ரிமோட்லேயே நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். இது ஆர்எஃப்ங்கிறதுனால கொஞ்சம் தூரத்தில் இருந்து கூட ஆப்ரேட் பண்ணலாம். பக்கத்தில் தான் காமிக்கணும் இல்லை. அப்புறம் ஆப்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் பீப் சவுண்டு வரும் பார்த்திங்கன்னா, அந்த சத்தம் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் நின்னிங்கன்னா அது அந்த பெர்ஃபார்மன்ஸ் அது அதோடைய ஆப்ஷன் அது எடுத்துக்கும். உடனே நம்ம மாற்றி அடித்தோன்னா அது எக்ஸப்ட் பண்ணாது. கொஞ்சம் அதாவது ஒரு பட்டன் அமர்த்தி கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணணும். இது பாருங்க கொஞ்சம் நின்று ஓடுது. இது வந்து செட்டிங் மிஸ்டேக் கூட இருக்கலாம், கொஞ்சம் முன்ன இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. நம்ம நார்மல் ஃபேன் மாதிரி நம்ம எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. இது ஃப்ரீ எனர்ஜிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஓகே, அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது மாதிரி தொடர்ந்து இது மணி சேவ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுகள் தொடர்ந்து போட்டுட்ருப்போம். BLDCயோடைய ஹப் மோட்டார், எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் பயன்படுத்தக்கூடிய ஹப் மோட்டர் பற்றி, எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பற்றி நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருப்போம்.